ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் இருந்து ஒரு பகுதியை வாசித்து தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு நான் வாசிக்க போகிற தியானிக்க போகிற அந்த பகுதியில் இருக்கிற சில வார்த்தைகள், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பாபா செத்தரலமா இன்றைக்கு ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணும், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இதுவரைக்கும் வடித்த கண்ணீர் இன்றோடு ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நிச்சயமாய் ஆண்டோடைய வார்த்தை நிறைவேறும். யாக்கோபு எழுதின நிருபம், புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 315வது பக்கத்திலே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட வேத வசனங்கள், வார்த்தைகளுடைய விளக்கங்கள் சில புஸ்தகங்களிலே வித்தியாசமாக இருந்தாலும் அருமையானவர்களே, இதை நன்றாக நீங்கள் கவனிக்கும் போது இதில் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலே நடக்கும். இது மிக முக்கியமாக நம்ம வாழ்க்கைக்கு, அதுவும் இந்த கடைசி காலங்களிலே பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் மத்தியில் இருக்கிற நமக்கு மிக அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக பாருங்கள், நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாராம். அப்படியானால் யார் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பழைய பாவ வாழ்க்கை விட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டு இருக்காங்களோ, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ, யார் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று இருக்கிறார்களோ, வேத வசனம் சொல்கிறது நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர். உங்களுக்குள்ளாவும் எனக்குள்ளாவும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய ஆலயம் என்பது உண்மை. ஆனால் நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறாராம்? நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, வைராக்கியமாய் இருக்கிறார். நீ உலகத்தில் பாருங்க, மனுஷன் கோபம், சண்டை, பொறாமை, போட்டி, சொத்துக்கு அடிச்சுக்கிறான். அவனை பாரு, என்ன பண்ணுறான் பாரு, ஒரு கை பண்ணுறேன், ஒரு கை பார்க்குறேன் பாரு அப்படிங்கிறான். ஒரு பெண் ஏதோ சொல்லிச்சான், ஒருத்தன் பார்த்து அவளையே பின்பற்றி வந்தவனை பார்த்து, உன் மூஞ்சிக்கு என்னையவா பின்பற்ற அப்படின்னு சொன்னவனை, அப்படியா சொல்லிட்ட, என் மூஞ்சி அப்படியா இருக்குதுன்னு சொல்லி அப்படி சொல்லி வெட்டினானா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமாய் மனிதன் இன்றைக்கு உலகத்திலே எவ்வளோ துன்மார்க்கமாய், அநியாயமாய், அக்கிரமமாய், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், கொஞ்சம் கூட அன்பற்றவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மேல் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தவங்களை தொட்டா ஆவியான் பொறுக்க மாட்டார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு கெடுதலை சாத்தான் அனுப்புகிறோம், தேவன் ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். உங்க மேல வைராக்கியமாக இருக்கிறார், வைராக்கியமாக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இளைத்து போகாதீங்க, எதை குறித்தும் கலக்கம் அடையாதீங்க, ஒருபோதும் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் உள்ளத்தில் எந்த விதத்திலும் ஒரு பாதிப்புக்கு இடம் கொடாதீர்கள். இது என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, என் பின்காலம் எப்படி ஆகுமோ என்று எந்தவித ஒரு பலவீனத்தையோ, பிரச்சனையோ, போராட்டத்தையோ, எதிர்ப்பையோ நினைத்து ஒருபோதும் உங்கள் உள்ளத்திலே ஒரு கலக்கத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சும்மா இல்லை, உங்க மேல ஒரு வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். இவன் எனக்கு சொந்தம், இவள் எனக்கு சொந்தம், ஒன்று நடக்காது, நீ சேதம் அடைவதில்லை, நீ கெட்டு போவதில்லை, ஒருவனும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் இயேசுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்மிடத்தில் வாஞ்சையாய், நம்மிடத்திலே வைராக்கியமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மளே இருக்கிறார். சில சமயங்களிலே, சில காரியங்களுக்காக, சில சூழ்நிலைகளிலே எப்படி ஜெபிக்கிறது, என்ன சொல்லி ஜெபிக்கிறது, இது எப்படி நடக்குமா, நடக்காதா
என்று பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையிலே வருவது உண்டு, வந்திருக்குது. ஆனால் ஒரு காரியம் அருமையாகலே, அவ்விதமான ஒரு நமக்கு விரோதமான ஒரு காரியம் வெள்ளம் போல வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அல்லவா, அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் கொடியேற்றுவாராம். யாருக்கு விரோதமாக? நமக்கு விரோதமாய் வருகிற சத்துரு வெள்ளம் போல வருவான், திடீரென்று வருவான், எதிர்பாராத விதமாய் வரலாம், பயங்கரமான ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு சின்ன பலவீனம் என்று சொல்லுவார்கள், அது பயங்கரமான விளைவை உண்டு பண்ணிவிடும். ஒன்றுமே இல்லை, நல்லா தாங்க இருந்தேன், நேற்று வரை நல்லா இருந்தேன், இன்றைக்கு திடீர்னு எனக்கு இப்படி வந்துருச்சு, இவ்விதமான ஒரு பாதிப்பு வந்துருச்சு, என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை என்று சொல்கிறீங்களோ, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் அந்த சத்துருக்கு விரோதமாக, பலவீனத்துக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் வந்த பிரச்சனைக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் வந்த சகல தீமைக்கு விரோதமாய் அவன் கொடியேற்றுவார், கொடியேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு காரியமும் உங்களை பாதிக்காதபடி, மேற்கொள்ளாதபடி அவர் காத்து கொள்ளுவார், பாதுகாத்து கொள்ளுவார். ஜெபிக்க முடியலையே, இது எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விதமான கலக்கத்தோடு நீங்கள் தடுமாறும் போது, ஒரு பலவீனத்தோடு இருக்கும்போது, வேத வசனம் சொல்கிறது ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வாராம். ஹல்லேலூயா. பலவீனமான ஒரு சூழ்நிலையிலே, இக்கட்டான நிலைமையிலே எப்படி ஜெபிக்கிறது, என்ன சொல்லி ஜெபிக்கிறது என்று நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கும் நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வாராம். ஆவியானவர் வேண்டுதல் செய்தால் ஆண்டவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நிச்சயமாக கேட்பார். உங்கள் வாழ்க்கையில மாறுதல் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமானவை எல்லாம் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவர் இயேசு சொன்னது போல அதை மீண்டுமாய் சொல்ல விரும்புகிறேன். அருமையான புயல் காற்று அடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், கடல் கொந்தளிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை அது போன்ற ஒரு சூழ்நிலை, புயல் போல பிரச்சனை வருதுங்க, கடல் கொந்தளிக்கிறது போல என் நிலைமை மாறுது, என் குடும்பம் மாறுது, என் தொழில் மாறுது என்று சொல்வீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு பார்த்து சொல்கிறார், கடலை பார்த்து, இறையில கடலை பார்த்து அமைதலாயிரு, இறையாதே என்று சொல்லுகிறார். அமைதலாயிரு, ஊரா பாப்பா கத்தரலை சிமாலா, இறையாதே, அமைதலாயிரு. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கொந்தளிக்கிற கடலும், உன் வாழ்க்கையில் புயலை போல வருகிற எல்லாத்தையும் பார்த்து சொல்லுகிற ஆண்டவர் இயேசு இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இயேசுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் வல்லமை இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக, இப்போ ஒரு மாற்றம் உண்டாவதாக. உன் வாழ்க்கையில் அது போன்ற புயல் போன்ற காரியங்கள், கடலை போல கொந்தளித்து வருகிற காரியங்கள் இன்றோடு ஒழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆகவே நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே ஒருபோதும் கலங்காதிருங்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய சபையிலே வந்து ஆராதிக்கிறோம் என்றால் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை, தேவ கிருபை. எவ்வளவு நமக்கு விரோதமான காரியங்கள் வந்தது, ஆளு கர்த்தர் உங்களை விடவே மாட்டார், உங்களை விடவே மாட்டார். இந்த செய்தி நேற்று இரவு நான் தயார் பண்ணும்போது பல சோதனை, பேனா 2-3 கீழே விழுந்து உடையிற மாதிரி பல விதமான தடைகள், பல விதமான போராட்டங்கள். சாத்தான் வருவான், ஆனால் ஒன்று, கர்த்தர் விட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நேற்று இரவு என் மனைவி ஒரு காரியத்தை வாசித்து காண்பித்தார்கள். டிஜேஎஸ் தினகரன் அவர்களை உங்களுக்கு தெரியும், தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஆரம்ப நாட்டிலே ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர்ஸ் அந்த காலனியில் ஒரு சின்ன வீட்டில் அவர் இருந்தாராம். அப்பொழுது ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வருவாராம். வந்தாங்க, வீட்டில் கூட்டங்கள் நிறையா இருக்குமா, ஜெபம் பண்ணுறதுக்காக ஆட்கள் வந்திருப்பாங்களாம். இவர் மூத்த கழுவிட்டு வந்து ஜெபம் பண்ணுவதற்காக ஆரம்பிப்பாராம். அவங்க அம்மா பக்கத்து ரூமில் இருக்கிறவங்க ஓன்னு அலறுவாங்களாம். என்ன என்றால், டிஜிஎஸ் பிறந்ததில் இருந்து அந்த அம்மாவுக்கு காக்கா இந்த வலிப்பு நோய் சொல்லுவோம் இல்லையா, வலிப்பு வருமா. வலிப்பு நோய் வந்தால் கத்துவாங்களாம். அந்த பல்லுக்கு அடியில் நாக்கு போய் மாட்டிக்கிறோமா, உடனே ரத்தமாக வருமா, நாக்கு கடிச்சிருவாங்களாம். பயங்கரமான நிலைமைகள், பல மாதங்களாக வேதனைப்பட்டு இருந்திருக்காங்க. இவர் ஜெபிக்க, பிசாசை துரத்துறதுக்காக ஜெபிக்கும் போது அவங்க அம்மா உள்ளேருந்து கதறுமா. ஐயோ, இப்படி அம்மா கதறாங்களேன்னு இவர் வேதனைப்படுவாராம். எத்தனையோ நாட்கள் அவர் ஜெபம் பண்ணியும் அந்த அம்மா விடுதலையாகவில்லை. ஒரு நாள் டிஜிஎஸ் தினனுடைய அப்பா அங்கே தினம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இந்த அம்மா சத்தம் போட்டதை கேட்டுட்டு ஓடி வந்து அந்த அம்மாவை பார்த்தா நாக்கு 2 பல்லு கடையில் தாடை கடையில் மாட்டிக்கிடுச்சு, ரத்தமாக வட்டி தான். அவர் அப்பா உடனே அழுகிறாராம். டிஜிஎஸ் தினனுடைய தகப்பனார் அழுகிறார். ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த மனைவி ஆண்டவரே
ரசிக்கப்பட்ட மனைவி அவனுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதே, என்னுடைய மகனுடைய ஊழியத்திற்கு இடையூறாக இருக்கிறதே, தடையாக இருக்கிறதே, சாத்தான் இப்படி பண்ணுகிறான் என்று கண்ணீர் வடிக்கிறாராம். கண்ணீர் வடித்து கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாராம், ஏசப்பா இந்த மனைவி நீர் தான் எனக்கு கொடுத்தீர், நாங்கள் ரெண்டோரும் ஒரே மாம்சம் என்று வேதவாசனம் சொல்லுகிறது. நாக்கு பல்லுக்குள்ளாக வச்சு கடிச்சு ரத்தம் வடியுது. ஒன்றே ஒன்று, ஆண்டவரே இயேசுவே எங்களுக்காக என் மனைவிக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் இந்த சிலுவையில் உங்கள் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். என் மனைவி ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நாக்கு கடிபட்டு விதமாக ரத்தம் வடிய வேண்டியது அவசியம் இல்லை. சாத்தானுடைய கிரியையில கர்த்தர் நிப்பாட்டுவாராக, நிறுத்துவாராக என்று ஊக்கமாக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. நடந்த காரியம் தெரியுமா? பல மாதங்களாய் வருஷங்களாய் வலிப்புல வேதனைப்பட்ட அந்த தாயார் அந்த நிமிஷம் முதல் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை. ஹல்லேலூயா. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஓ ரபா கத்தரலபா லீகாசம் தரமோ, இயேசுவே நீர் என் மனைவிக்காக ரத்தம் வடித்து இருக்கிறேன், என் மனைவி ரத்தம் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாத்தான் இதை செய்ய முடியாது என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஆண்டவருடைய உள்ளத்தை உடைத்து விட்டது. அற்புதம் நடந்தது. அதன் பின்பு வலிப்பு வந்ததே இல்லையா? அதுபோல உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இது போன்ற காரியங்கள் வந்திருக்கலாம், நேர்ந்திருக்கலாம், தொடர்ந்து இருக்கலாம். இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள், இன்றைக்கு ஒரு மாற்றத்தின் நாள் என்று நான் விசுவாசத்தோடு உறுதியோடு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே வாழ்கிறேன் நீங்களும் நானும் காப்பாற்றப்பட்டு வருகிறோம் என்றால், நமக்கு விரோதமாகி வந்த ஒன்று நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவருடைய கரம் தாங்கினது என்றால் தேவ கிருபை. தேவ கிருபை. நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய கிருபையே. யூ லிவ் பிகாஸ் ஐ லிவ் என்று சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப பலப்படுத்தும். ஆண்டவர் சொன்னார், நான் ஜெபிக்கிறபடியால் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் இயேசுக்கு மரணம் உண்டா? மரணம் உண்டா? மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எட்டர்னல் லைஃப் இவர் கொடுக்கிற ஆண்டவர். அப்படியானால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கண்ணை மூடினாலும் நமக்கென்று ஒரு எட்டர்னல் லைஃப், ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நாம் ஒருபோதும் மரிப்பதில்லை. இயேசுடைய இரத்தத்துக்கும் மாம்சத்துக்கும் உரியவளாகிய நீங்களும் நானும் எட்டர்னல் லைஃபை பெறும்படியாய், நித்திய ஜீவனை பெறும்படியாய் ஆண்டவர் இயேசு நமக்காக கிரயம் செலுத்தி விட்டார். நமக்கு வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். நீங்களும் நானும் ஒருபோதும் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவர் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கம், இது எல்லாம் வாழ்க்கை நிறைவேறும் வரைக்கும் நீங்களும் நானும் கண் மூடுவது இல்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போவது இல்லை. அவர் நம்மை குறித்து செய்யவிருக்க நோக்கம், எதற்காக நம்ம தெரிந்து கொண்டு ரட்சித்தாரோ, எதற்காக அபிஷேகித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, அது நிறைவேறியே தீரும், நிறைவேறியே தீரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆகவே தேவனுடைய கிருபை, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் தம்முடைய கிருபையை அளிக்கிறார். அவர் தேவ கிருபை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள் சொன்னது போல நீங்களும் நானும் கிருபையை பெற்றபடினாலே, தேவனுடைய கிருபையை பெற்றபடினால்தான் இன்றைக்கு எவ்வளோ காரியங்கள் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் நாம் வாசித்ததன்படியாக நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த வைராக்கிய வாஞ்சை, தேவனுடைய பிரதான கிருபை, நமக்கு வாக்களிக்கப்பட்ட பாதுகாவல் நினைத்திருக்கத்தக்கதாக இந்த வசனத்தை வாசித்த வசனங்களிலே நாம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மேல் வைராக்கியமாக இருக்க வேண்டுமானால், அதாவது நமக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியத்தையும் மேற்கொள்ளாமல் நம்மை பாதுகாக்க ஆவியான் வைராக்கியமாக இருக்கிறார் என்றால், தேவனுடைய கிருபையால் நமக்கு வாக்களிக்கப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமும் நிறைவேற வேண்டுமானால், கடைசி வரை அதை நிலைத்திருக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான காரியங்கள். 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால், அது மேலே உள்ள வசனத்துக்கு மேலே உள்ளது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நமக்கு தெரியும், ஆதியிலே பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் என்ற தேவ மனுஷன், ஒரு விசுவாச மனுஷன். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய விதிகளையும் கற்பனைகளையும் கை கொண்டபடினாலே
அவனையும் அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணினாராம். அது மட்டும் இல்லைங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்கிறது, இவன் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி நடந்தபடினாலே அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் சந்ததியும் ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவனுக்குள் சகல ஜாதிகளும், அது யாராக இருந்தாலும் சரி, சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கும்படியான ஒரு வாக்குத்தத்தத்தையும் தேவன் கொடுத்தார். அந்த ஆபிரகாமுக்கே அந்த வாக்குத்தத்தம் என்றால், அருமையான தேவ பிள்ளைங்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததி மட்டுமல்ல, நம் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் மூலமாய் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும், சொந்தக்காரங்க, உறவினங்க, வீட்டை சுற்றி இருக்கிறவங்களும், வேலை பார்க்கிற பொல்லாத மனிதர்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆகவே நம்ம செய்கிற ஒரு காரியத்தை நிமித்தமாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாய், தேவ வார்த்தையை கைக்கொள்வதன் நிமித்தமாக நமக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்க ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். ஆபிரகாமை யாராவது சபிச்சிட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அவனை சபிச்சிருவாராம். அப்போ ஆபிரகாமுக்கே அப்படின்னா, கலாத்தியர் நிருபத்தில் சொன்னது போல, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்மாலே மற்றவர்களும் ஆசைக்கப்படுவார்கள். இன்றைக்கு ஒரு கேள்வி கேளுங்க, ஆண்டவரே, நான் என்னை சுற்றி இருப்பவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கனா, வேதனையாக இருக்கனா, துன்பப்படுத்துகிறவனாக இருக்கனா? எப்படி யோசித்து பாருங்கள். அப்படியானா உங்கள் வாழ்க்கையை கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படியாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும். அவ்விதமாய் உண்டாகும்போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் பாருங்கள், சாபம் சாபம், பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. கணவன் குடிக்கிறான், பிள்ளைங்க கீழ்ப்படியல, சரியாக படிக்கல. அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர், ஏன் தான் அந்த பிள்ளைய பெற்றவனும் தெரியல, வினையா வந்தான், வினையா பிறந்திருக்கான் பாஸ்டர், வினையா வந்திருக்கான் என்று சொல்லி கவலையோடு பாரத்தோடு புலம்புகிற எத்தனையோ பெற்றோர்களை நான் கேட்டு இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைங்களே, காரணம் என்ன? தகப்பன் தாயுடைய வாழ்க்கை சரியில்லை. சரியாக இருந்திருக்கும், ஆனால் இந்த ஆண்டோடைய வார்த்தை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவே இருக்கும். ஒருவேளை இங்கே இருக்க சௌரனே சௌரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சௌரனே சௌரியே, உன் பிள்ளைகள் ஒழுங்காக இல்லையா, சரியாக கீழ்ப்படியிலையா, படிக்கலையா, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலையா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீனும் கணவனும் முழங்கால் படியிடு, முழங்கால் படியிடு. உன் பிள்ளைக்கா நீ ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைக்கு முன்பதாய் மாதிரியா இரு. நிச்சயமாய் உன் வாழ்க்கையை உன்னோடு கூட இருக்கிற ஆவியானவர் ஆண்டவர் உன் பிள்ளையும் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். கவலைப்படாதே, ஒருபோதும் கலங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்ம வாழ்க்கையிலே அருமையாக உள்ள ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். வேத புஸ்தகத்திலே 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 அந்த பகுதியை பார்த்து பார்ப்பீரானால், சவுல் ராஜாவாக இருக்கிறான். அந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம், அமலேக்கியர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். ஆண்டவர் சவுல் ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் ஒத்தாசையாக அந்த அமலேக்கியரை அழிக்கும்படியாக, அவனுக்கு உண்டானதெல்லாம் அழிக்கும்படியாக சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி சவுல் செய்யவில்லை. உடனே ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டு வேதனைப்பட்டு தீர்க்கதரிசியாய் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், இவ்விதமாய் சவுல் இப்படி பண்ணிவிட்டான் என்று. சவுல் சாமுவேலிடத்தில் வந்து சொல்லுகிறார். அவன் சொல்லும்போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிறோம், உன் பழிய ஆண்டவர் விரும்பலப்பா, உன் பலிய ஆண்டவர் விரும்பலை, பலியவும் நினைத்தையும் ஆண்டவர் விரும்பலை, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனாயே என்று சொல்லி சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பயங்கரமான வார்த்தை, இனிமேல் நீ ராஜாவா இராதபடி கர்த்தர் உன்னை புறக்கணித்து விட்டார் என்று சொல்லி. இதில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், பிள்ளைங்க, நம்ம மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு எதிர்காலம், ஒழுங்கான நல்ல பிள்ளைங்க, நல்ல குடும்பம், ஒத்தாசை செய்கிற நம்முடைய அந்தி காலத்திலே ஒத்தாசை செய்கிற நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். இன்றைக்கு எப்படி இந்த சவுல் ராஜா தன் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னதை மீறி செய்தானோ, அந்த ராஜாவாக இருப்பதிலிருந்து ஆண்டவர் புறக்கணித்தாரோ, அதுபோல
அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீ இழந்து போய் விடாதபடி, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போய் விடாதபடி, கர்த்தரையே நீ திருப்திப்படுத்த வேண்டும், கர்த்தரையே நீ சந்தோஷப்படுத்த வேண்டும், கர்த்தரைக்கே நீ அவர் சொன்னதையே நீ செய்வாயானால் உன் வாழ்க்கையிலே அவர் வாக்கு பண்ணினதை நீ பெற்றுக்கொள்ளுவாய், சுதந்திரிப்பாய், அனுபவிப்பாய். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம், அவருடைய கட்டளை முக்கியம். அவர் என்ன சொன்னாரோ அதுதான். அவர் மற்றபடி குறுக்கு வழி அல்ல, வேறு வழியும் அல்ல. ஆண்டவர் சொன்னபடி செய்யும் போது தான் நம்ம வாழ்க்கை, குடும்பம், சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இதில் இன்னொரு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, பி ஹம்பிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தில் நம்ம தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பதாய் அவன் இருக்க வேண்டும். அருமையான தேவ ஊழியர் ஒரு பாடல் பாடினாரே, ஆண்டவரை நம்ம கிஸ் பண்ணும்போது அவர் நம்ம என்ன பண்ணுறாரா, கொடுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல நம்மை கிஸ் பண்ணுகிறார், நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். அந்த ஆண்டவர் அணைத்து கொண்டா, அரவணைத்து கொண்டா நமக்கு எதுக்குங்க கவலை வருது, எதுக்குங்க பிரச்சனை வருது, எதுக்குங்க வியாதி போராட்டங்கள் பாதிக்குது? முடியாதுங்க. நான் விசுவாசம் நம்புகிறேன். ஆண்டவருடைய கரம் நம்மேல் இருக்கும்போது, தேவனுடைய தேவனுடைய அன்பின் கரமை அரவணைக்கும் போது நமக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும், தீமையான எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு பலவீனமும், சாத்தானும் கிரியைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இட்ஸ் நெவர் பாசிபிள், நெவர் பாசிபிள். ஆகவே தேவனுடைய கரணமை அரவணைக்கட்டும், அணைத்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. அவர் பாதத்தை முத்தமிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. ஆகவே தேவனுக்கு உண்மையாய் தாழ்த்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைப்படி நடக்க வேண்டும். தாழ்த்தவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம், தாழ்த்தவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாராம். அவரை யோசித்து பாருங்கள், தாழ்த்தவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்த்துறவனோ எவனோ அவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் அவன் பெரியவனாக இருப்பான். இங்கே ஒரு வேளை உங்களை மதிக்காமல் இருக்கலாம், உங்களை கனவீனம் பண்ணலாம், உங்களை ஏளனமாக நிற்கலாம், நீ செய்ய படிக்காமல் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், சாதாரண மனுஷனாக இருக்கலாம். ஆனால் சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 18 சொன்னதை வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாப் என்கிற ராஜாவும் மனேசாவும் அவங்களுக்கு பயங்கரமான நெருக்கம், பயங்கரமான போராட்டம். ஆனால் அவங்க ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியங்கள் செய்த போது அவங்க என்ன பண்ணாங்க, தங்களை ஆண்டவருக்கு தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் முன்னால் இவங்க தாழ்த்தினாங்களே என்று சொல்லி அவளுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் மாற்றினார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை, நம்மை தாழ்த்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கட்டும். மற்றவங்க நம்ம மதிக்கணும், கனம் பண்ணணும், நம்மளை விஷ் பண்ணணும், நம்ம புகழணும், அது வேண்டாம். நமக்கு ஆண்டவர் தான் நம்மை புகழ வேண்டும், ஆண்டவர் தான் நம்மை கனம் பண்ண வேண்டும். நேற்று ஒரு சம்பவத்தை, உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் ஒரு தடவை படிக்க கேட்டேன். ஒரு ராஜா இருந்தான் ஒரு தேசத்தில். அவன் நல்ல பணம் இருந்துச்சு, நல்ல செல்வாக்காக இருந்தான், நல்ல வசதி இருந்துச்சு. ஆனால் என்னமோ திடீர்னு சில காரியங்கள், அவன் தேசத்தில் நடந்த காரியங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவனுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாதபடி அவன் ஒரு விதமான காரியங்களாக அவன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக இருந்தான். அப்பொழுது அவன் தன்னுடைய ஞானிகளெல்லாம் கூப்பிட்டான். எனக்கு இவ்வளவு பணம் இருக்குது, வசதி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, இவ்வளவு நல்ல போய் இருக்கும்போது எனக்கு ஏன் இவ்விதமான நிம்மதி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்குது என்று சொன்னபோது ஒரு ஞானி சொன்னான், உன் நாட்டில் இருக்கிற ஆட்கள் தேடிப்போ, ஒரு ஆளை பாரு, ஒருத்தன் யாராவது ஒருத்தன் நிம்மதியாக திருப்தியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்து அவன் போட்டிருக்கிற சட்டையை நீ வாங்கி கொஞ்ச நாள் நீ போட்டுக்கொண்டு இரு. உன்னை பாதிக்கிற காரியங்கள்லாம், உள்ளத்தில் வேதனைப்படுத்துகிற காரியங்கள்லாம் உன் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் மாறிவிடும் அப்படின்னு ஒரு ஞானி சொல்கிறான், ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிறான். உடனே ராஜா தன் ஆட்களை கூப்பிட்டு போய் தேடுங்கடா, இப்படி ஒரு ஆள் இருக்கானா பாருங்கடா அப்படின்னு சொன்னால் பல இடங்களில் போய் தேடினாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருந்தான், அவன் நல்ல பையன். அங்கே போனால் அந்த பையனை பார்த்தவன் ராஜா அனுப்பின ஆள் போய் பார்த்த உடனே அவன் இயேசுநாதரை புகழ்ந்து பாடிக்கொண்டு இருந்தான். பாடிக்கொண்டு இருக்கும்போது கிட்ட போய் கேட்டான், டேய் தம்பி, நீ பாட்டு பாடிட்டு இருக்கியப்பா, உனக்கு கவலையே இல்லையா, உனக்கு பிரச்சனையே இல்லையா, உன் வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா, நீ சந்தோஷமாக இருக்கியா, சமாதானமாக இருக்காங்களா, நீ நிம்மதியாக இருக்கியாப்பா, நிம்மதியாக இருக்கியா, உனக்கு ஒன்றுமே பாதிப்பே இல்லையா, உன் உள்ளத்தில் நிம்மதியாக இருக்கியா அப்படின்னா, நான் நல்லா இருக்கிறேன், என் ஆண்டவர் இயேசு உதவி செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த ஆள் கேட்டானா, உன் சட்டையை கழட்டி கொடு அப்படின்னு, உன் சட்டையை கொடு அப்படின்னா.
அவன் சொன்னானா, இந்த ஊர்லேயே நான் ரொம்ப ஏழை, சட்டை வாங்க காசு இல்லை, சட்டை இல்லை. ஒரு நல்ல நிம்மதியான ஒருவனை தேசம் முழுவதும் தேடி போன ஆட்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் ஆகப்பட்டான். அவன் தான் நிம்மதியாக இருந்தான். ஆனால் அந்த சட்டையை கேட்டால் சட்டை அவனுக்கு இல்லை, ஏழை பையன். அதை அந்த ஞானி சொல்கிறான், ஐயா ஒரு பையனை கண்டுபிடிச்சேன், அவன் உண்மையாகவே நல்ல நிம்மதியாக இருக்கான், பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த ஞானி அவன் சொன்னது போல் சட்டையை கேட்டால் சட்டை இல்லை அவன்கிட்ட அப்படின்னு ராஜா யோசிக்க ஆரம்பித்தான். எனக்கு இவ்வளோ இருந்தும் நான் நிம்மதியாக இல்லை, அவனுக்கு சட்டை இல்லாமல் இருந்தும் நிம்மதியாக இருக்கானே என்று சொல்லி ராஜா தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தானா. அவனுடைய வாழ்க்கை மாறிட்டு அவனை பாதித்த பயங்கரமான காரியங்கள் உள்ளத்தை விட்டு மாறி நிம்மதி உள்ளவனாக மாறினானா. ஆகவே அருமையாகவே நம்ம வாழ்க்கையை பாருங்கள், ஒன்றும் இல்லாதவன் விளைஞ்சாலும் சரி, விளையாட்டாலும் சரி, எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிறாரு பவுல் சொல்கிறார். எப்போதும் எல்லா நிலைமையிலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. எப்போதும் எல்லா நிலைமையிலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நம்ம வாழ்க்கையில் எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பக்கத்து வீட்டில் கார் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நம்ம காருக்கு நம்மகிட்ட கார் இல்லாவிட்டாலும், அவங்க வீட்டு நம்ம சொந்தக்காரன் நல்லா இருக்கா, நம்ம நல்லா இல்லை அப்படின்னாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் உள்ளத்தை எதுவும் பாதிக்க இடம் கூடாதுங்க. ஒரு பலவீனம் வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஏதோ ஒரு குறைவு வந்தாலும் சரி, வாடகை கொடுக்கறதுக்கு ரூபா அன்னைக்கு மாதம் தாமதமானாலும் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருக்க. கர்த்தர் வழியை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் அஸ்திவாரங்களை அசைக்கிற தேவன் அவர், இரும்பு கதவுகளை திறக்கிறவர், இரும்பு சங்கிலிகளை உடைக்கிற ஆண்டவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால், ஒரு கண்ணீர் என்றால் அவர் சும்மா இருக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட போது பரலோகத்தில் இருக்க தேவன் அங்கிருந்து இறங்கி வந்தார். அவர் பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாய் இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படுமானால், ஒரு வேதனை வருமானால், ஒரு பயம் வருமானால், ஒரு கலக்கம் வருமானால், ஏதோ ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையை தடுமாற பண்ணுமானால், ஆண்டவர் இயேசு சும்மா இருக்க மாட்டார். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். நமக்காக வைராக்கியம் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையாகவே நம்ம வாழ்க்கையிலே இரண்டாவதாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு இருக்குது. உங்களை விட்டு ஓடி போனா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ நம்மள்கிட்ட ஒட்டிக்கிட்டான், ஏதோ இடம் கொடுத்துட்டோம் நம்ம. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வயிற்றுவலி வந்தால் இயேசு நாமத்தில் வயிற்றுவலி போ அப்படிங்கிறோம். அந்த ஒரு பிரச்சனை வந்தால் இயேசு நாமத்தில் போ அப்படிங்கிறோம். அருமையாகவே வேத வசனம் சொல்கிறது, எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய போராயுதங்கள் சாத்தானுடைய கிரியைகளோடு போராடுவதற்கு மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்க 2 கொரிந்தியர் 10:4 பார்த்தீங்கன்னா, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்த காரணங்களில், அவர் செய்த காரியங்களில் பல உண்டு. அது ஒன்று முக்கியமாக, பிசாசை விரட்ட மட்டும் வரல, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 சொல்லு. அழிப்பதற்கும் விரட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு சிலர் ஒரு பிசாசை வச்சு இன்னொரு பிசாசை விரட்டுவான். ஆனால் நீங்கள் நானும் அப்படி இல்லை. அருமையாகவே அழிப்பதற்கே ஆண்டவர் இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு விரோதமான வருகிற பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், இவைகளை இயேசுவின் நாமத்தினால் நீக்குவது மட்டுமல்ல, அவனுடைய அரண்களை அவன் எங்கிருந்து கிரியை செய்கிறானோ அவனுடைய இருப்பிடத்தையே நிர்மூலமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் கிரியைகளை அழிக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஃபுட்பால் விளையாடுறாங்க, 2 டீம் இருக்கும். ஒரு டீம் அங்கே இன்னொரு டீமில் ஏற்று பாலை கொண்டு வராங்கன்னா, இவங்க சைடில் கோல் போட்டாதபடி இந்த டீம் பாதுகாக்கணும். இன்னொன்று, இவன் ஜெயிக்கணுமானா ஏற்ற டீம் சைடில் அங்கே போய் கோல் போடணும். அப்போ தான் ஜெயிச்சதாக அர்த்தம். நீங்களும் நானும் நம்மளை பாதுகாத்து கொள்வது ஒரு வாழ்க்கை சரிதான். ஆனால் இந்த பிசாசின் கிரியைகளை
எங்கே இருந்து உங்களுக்கு விரோதமாக செய்கிறானோ அதை அழிக்க வேண்டும். சமயங்களில் சில பேருக்கு ஜபிச்சுட்டு வருவோம், அந்த பிரச்சனை போயிருக்கும். 2 நாள் கழிச்சு முன்னாடி, பாஸ்டர் என் பிள்ளைக்கு பாதிப்பு வந்துருச்சு, அவருக்கு ஒரு குறை, இந்த ஒரு பிரச்சனை என்று ஒன்று போனால் ஒன்று என்று சொல்வார்கள். காரணம் என்னென்னா, முதல்ல போய் ஜெபம் பண்ணா ஓடிடுவான், ஆனால் மறுபடியும் அவன் இருந்து அந்த குடும்பத்துக்குள்ளாக இருந்து ஏதோ கிரியை செஞ்சுட்டு இருப்பான். உங்கள் வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத சாத்தானுக்கு பிரியமான ஒன்று இருக்குமானால் தயவு செய்து எடுத்து போடுங்கள். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஜம்புரபுரம் என்ற இடத்துல இருக்கிறது நல்ல கிறிஸ்தவ குடும்பம். வாலிப பையன் ஒரு 20-22 வயசு இருக்கும், பிசாசு பிடித்து விட்டது. நான் போய் ஜெபம் பண்ண போயிருக்கிறோம். என்னடாமா சொல்லி பார்த்தாலும் போகிறேங்குது, போக மாட்டேங்குது. எனக்கு அதை கொடுன்னு கேட்குறான். அவனே பேசுகிறான் அந்த பையனை. எதுனா ஒரு ஃபோட்டோ, ஏசுனாருடைய ஃபோட்டோ அங்கே இருக்குது, அதை கொடுக்குறான். நாங்கள் சொல்கிறோம், நீ என்னடா கேட்குறது, நாங்கள் கொடுக்குறது, போடா வெளியே அப்படின்ட்டு இருக்கோம் நாங்கள். உடனே அவங்க அம்மா அப்படியாவது சொல்லி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஐயா புள்ள கேட்குறாயா, பாவம், கழட்டி கொடுங்கய்யா அப்படின்னு. அருமையாவில் ஏசுனார் ஃபோட்டோ ஒன்று அங்கே இருக்கிறது. அந்த பிசாசு கேட்குறான், அதில் இருக்கேன், நான் அதை கழட்டி கொடு நான் போயிடுறேன் அப்படிங்கிறான். கலட்டினா அந்த ஏசுனார் ஃபோட்டோ பின்னால் ஒரு செய்வினை தகடு இருந்தது. இந்த குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினை தகடு இருந்தது. பார்த்தோம், அந்த தகடை எடுத்து இயேசுவின் நாமத்தில் எரித்தோம். அந்த ஃபோட்டோவை நீங்கள் மாற்றி வைங்க என்று சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டோம். அந்த நிமிஷம் அந்த பையன் விடுதலை ஆகிட்டான். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் பாருங்கள், யாருக்கு தெரியாது. அருமையான தேவ பிள்ளைங்களே, உங்கள் குடும்பத்திலையும் வீட்டிலையும் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ விக்கிரமான காரியங்கள், பாவமான சாத்தானுக்கு பிரியமான காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கு உடனே தூக்கி எறியுங்க. ஒரு இடத்துல மீட்டிங் நடத்தி கொண்டு இருக்கும்போது ஒரு குடும்பத்தை குறித்து நான் சொன்னேன், உன் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உன் வீட்டில் அடிக்கடி போராட்டம் வருது, என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆவியான எனக்கு தெளிவாக காண்பிக்கிறார். மேலே ஒரு விராண்ட் ஒரு இது மாதிரி இருக்குது, ஷோகேஸில் இது பழைய ஜாமான்லாம் வைக்கிறது. அந்த இடத்துல பழைய பெட்டி ஒன்று இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பை இருக்குது. அதில் உன் குடும்பத்தினுடைய தகப்பனா எழுதி வைத்த ஜாதகம் இருக்கிறது. அதை தூக்கி எறிந்தால் ஒழிய உனக்கு ஒரு விடுதலை உண்டாகாது. ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னேன். உண்மையாகவே என்ன பாஸ் இப்படி சொல்கிறாரு, மேலே நம்ம வீட்டில் இந்த இடத்துல இது ஒன்று தானே இருக்குது. அவங்க பார்த்தா ஒரு பழைய பெட்டி, ஒரு பை, அதுக்குள்ளே ஒரு ஜாதகம் இருந்தது. எடுத்து இயேசு நாமத்தில் எரித்தார்கள். அருமையாகவே பக்கா பயங்கர ஹிந்து. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மா சங்கிலியை கூட தாலிசையனோடு கழட்டிடுச்சு, அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. சில குடும்பங்களிலே அது போன்ற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பாதிக்கும். ஆகவே இன்றைக்கு போய் பார்த்து தூக்கி எரிஞ்சிருங்க, பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம வாழ்க்கையிலையும் அவ்விதமாக சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு பிரியமான எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையிலே இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. என்னோடு சொல்லுகிறேன், நம்ம சாதாரணமாக விரட்டினா ஒன்று போனால் இன்னொன்று வரும்னு சொல்கிறேன் இல்லையா. நேரமானால் ஒரு 5 நிமிஷம் தயவுசெய்து பொறுத்துக்கொள்ளுங்கள். ஒரு இடத்துல நான் மீட்டிங்கில் பேசிக்கொண்டே இருக்கேன், நல்ல கூட்டம். அப்போ குறிப்பிட்ட ஒருத்தர்களை சொல்லி, இத்தனாவது வருஷத்தில் இருக்கிற இந்த அருமையான சௌரிய குடும்பமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்று சொன்னேன். அவங்க எல்லோரும் முடிச்சு ஜெபம் போன பிறகு வந்தாங்க. பாஸ்டர், எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை என்று சொன்னார்கள். என்ன டீச்சர் அப்படின்னா அழுகிறாங்க. அவங்க டீச்சர், அவங்க அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் அம்மாவும் டீச்சர். மூத்த அண்ணன் எம்இ படிச்சிருக்கான், வேலையே கிடைக்கல. அடுத்து எம்பிஏ படிச்சிருக்கான், அவனுக்கு வேலை கிடைக்கல. என் குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு டீச்சர் வேலை கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கல, பல லட்சம் கேட்குறாங்க என்று அழுகிறாங்க. அப்போ அந்த பிரச்சனையாக நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு. ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக அருமையாவில் ஒரு சின்ன அவங்க பக்கத்தில் ஒரு புள்ள இருந்துச்சு, 5-6 வயசு இருக்கும். இது யார் அப்படின்னு கேட்டால் என் மகா அப்படி. இவங்க அப்பா எங்கன்னு கேட்டேன். அங்கே ஒரே ஆளுக்கு அந்த டீச்சர், ஐயோ பாஸ்டர் 4 மாதம் முன்னாடி எங்கே போனாலே தெரியல, நாங்களும் தேடி பார்த்தோம், தெரியவே இல்லைன்னு. அருமையாக அன்றைக்கு பெருமைக்காக நான் சொல்லவில்லை, எதற்காக அந்த குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக ஜெபம் பண்ணி விட்டு, இவளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினை இப்போதே திரும்புவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடித்தேன். அது நடந்தது புதன்கிழமை ராத்திரி. இந்த டீச்சரை போய் படுத்துருக்கும்போது ராத்திரி ஒரு கனவு காங்குது. அவங்க ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்தில். அங்கே உள்ள ஒரு ஆள் ஒருத்தன் சோசியம் பார்க்குறவன். அவன் கனவுல வந்து சொல்கிறான், பாப்பா நீ ரொம்ப நல்ல பிள்ளைம்மா. அவள் டீச்சர் பேர் பாப்பா. ஆனால் இந்த ஆள் தான் உனக்கு விரோதமாக செய்யணும் வைக்க சொன்னான், நான் தான் உனக்கு விரோதமாக வச்சேன், என்னை மன்னிச்சுக்கமாங்கன்னு சொல்லியிருக்கான். இந்த அம்மா டீச்சருக்கு என்னடா பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் சொன்னார், இப்போ இப்படி சொல்கிறானே அப்படின்னு தூங்கிட்டாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. திரும்பி வரும்போது அவங்க அப்பா, ஏய் பாப்பா உனக்கு விஷயம் தெரியுமா,
நம்ம ஊரில் ஒருத்தன் இந்த மாதிரி இருந்தான்ல, நேற்று நைட்டு சாப்பிட்டு படுத்துருக்கிறான், படுத்து காயில் போய் பார்க்குறாங்க, சித்த பிரேதமாக கிடக்கிறானா. அப்படியே இந்த டீச்சர் அடுத்த புதன்கிழமை வந்து அழுகிறாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்னபடியே அவன் செத்து போயிட்டான் பாஸ்டர். நான் சொன்னேன், அவன் சாகிறதுக்காக நான் ஜெபம் பண்ணலைங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும் தான் நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அந்த 2 பையங்களுக்கு அவங்க தம்பிமார்களுக்கு ஃபாரினில் வேலை கிடைச்சது. இந்த டீச்சருக்கு ₹1 செலவு இல்லாமல் நல்ல கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சிது. கணவர் எங்கோ போனவர் எப்படி வந்தார்னே தெரியல. அன்னைக்கு நான் தூக்கிட்டு வந்து, பாஸ்டர் கணவர் வந்துட்டார், இது 2வது குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கிறேன் என்று ஜெபம் பண்ணுவதற்காக கொண்டு வந்தது. எதற்காக சொல்கிறேன், அப்போ இந்த சாத்தான் திரும்பிப்போ, இந்த செய்வனை திரும்பிப்போன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அங்கே ஒரு முழுமையான ஒரு விடுதலையை கொடுத்தது என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே பிசாசை ஏற்றி நில்லுங்க, அப்போ உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்னும் பல வார்த்தைகள் இருந்தாலும் ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, உங்களுக்கு விரோதமான ஆயுதம் எதுவும் வாய்க்காது. இன்னொரு வசனம் பாருங்கள், 1 யோவான் 5:8 பாருங்கள். 1 யோவான் 5:8 தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொடமாட்டாங்க. சில பேர் ஏங்க அப்படி இருக்கும்போது, வசனம் அப்படி இருக்கும்போது, ஐயோ பிசாசு என்னமோ பண்ணிட்டாங்க, என்னையோ பாதிச்சிச்சிங்க, என் மைண்டில் எப்படி இருக்குது, என் இதயத்தில் எப்படி இருக்குது, ஏங்க சொல்கிறீங்க, ஏங்க அப்படி சொல்கிறோம்? விசுவாசமாயிருப்போம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், அதோடு நம்மளோட கூட இருக்கிற நமக்குள் இருக்கிற ஆவியான வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நல்ல ஒரு வசனம் பாருங்க, அதையும் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணலாம். ரோமர் 8:31 எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8:31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கேளுங்க, எல்லாரும் கேளுங்க பார்ப்போம், கேளுங்க, வாய்த்தாலும் சொல்லுங்க. என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாது. சாத்தானே நீ வர முடியாது, யூ cannot touch me, நீ தொட முடியாது. ஓ ரப்பா பக்கத்தார் அல்லாஹ் அதுரா, தொட முடியாது. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனில் எனக்குள் இருக்க தேவன் பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கையில் இருக்குங்க. நேற்றைய மனைவி இன்னொரு காரியம் சொன்னாங்க. சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, இமயமலையில் தான் அடிக்கடி போவார். ஒரு முறை நல்ல குளிர் பனி சீசன், இவர் இமயமலையில் போய் இருக்கிறார். சரி இதுக்கு மேலே போக வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு காலையில் போவோம் அப்படின்னு பார்த்துக்க. ஒரு குகை ஒன்று இருந்திருக்குது. சரி இதில் ராத்திரியில் இருப்போம் அப்படின்ட்டு ஒரு குகைக்குள்ளே உள்ளுக்க சாது சுந்தர் சிங் நுழைஞ்சிருக்கார். நுழைஞ்சா உள்ளுக்கு ஒரு புலி தெரியுதா, டைகர் ஒவ்வொன்றும் உரிமைக்கு வந்திருக்குது. உடனே போன வேகத்தில் வெளியே வந்துட்டார். வந்தோன்னா, ஆண்டவரே இயேசுவே நான் எங்கே போவேன், எங்கே போவேன், உள்ளே போனால் புலி இருக்குதே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆண்டவர் இயேசு சொன்னாரா, உன்னை யார் வெளியே வர சொன்னது, உன்னை யார் வெளியே வர சொன்னது, நீ அதையெல்லாம் வெளியே போய் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒன்று தான் இருக்குது. சுதாரி பஞ்சான் கோவைக்குள்ள போனாராம், ஏய் புலியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ அப்படின்னாராம். உண்மையாக நடந்த சம்பவம் அப்படியே சாது சுந்தர் சிங்குடைய புஸ்தகத்தில் இருக்குது. இவர் இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னாராம், அந்த புலி தானாக போயிடுச்சான். உங்களை கண்டு புலி பயந்துட்டு இருக்குதுங்க, உங்களை கண்டு சாத்தான் பயந்துட்டு இருக்காங்க. நீ ஏங்க பயந்து போயிருக்கீங்க, உங்க ஏன் ஒரு காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு இருக்கீங்க? ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தில் வியாதி போகும், இயேசு என்கிற நாமத்தில் பிசாசு ஓடும், செய்வினை ஏவல் ஒன்றும் பலிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.